சின்ன வெங்காயம், வெஜிடபிள்ஸ், பூண்டு, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியான ரவா கிச்சடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூட தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷன். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரவை வறுக்காமல் சேர்க்க வேண்டாம். ரவை வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய், நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே வந்து ஒரு 2 அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பூண்டு பருக்கு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வதக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் பொட்டேட்டோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி 2 எடுத்து அதை 4 கட் பண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சாப்பிடும்போது அங்கங்கே தக்காளி தெரிய வரும். அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் ரவை கொட்டிக்கிட்டே இன்னொரு கையில் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2-3 வாட்டி எடுத்து நல்லா கலரி விட்டிங்க அப்படின்னா ரவை நல்லா வெந்து வந்துடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். ஸோ இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பர் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரவா கிச்சடி ரெடி. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். கூட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.